ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். விருப்பு வெறுப்புகளை துறந்து ஞானயோகத்தில் ஈடுபட விரும்பிய விஜயனை யுத்தம் செய்ய சொன்னதன் காரணத்தை இந்த 35வது ஸ்லோகத்தில் நதபரிபாலன் நவிலுகின்றார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மா ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ஸ்வனுஷ்டிதாத் நன்கு கடைபிடிக்கப்பட்ட, பரதர்மாத் பிறருடைய தர்மத்தை காட்டிலும், விகுணக குணக்குறைவாக இருப்பினும், ஸ்வதர்மக தன்னுடைய தர்மம், ஸ்ரேயான் மிகவும் உயர்ந்தது. ஸ்வதர்மே ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதில், நிதனம் இறப்பதும், ஸ்ரேயக மேன்மையே தரும். பரதர்மக பிறருடைய தர்மமோ பயாவக பயத்தை விளைவிக்கும். ஸ்வதர்மம் என்பது யாது? அவரவர் பிறந்து வசிக்கும் தேசம், காலம், ஜாதி, ஆசிரமம் முதலியவற்றை அனுசரித்து அவரவர்க்கு உரியதாய் சாஸ்திரம் விதிக்கும் கர்மமே ஸ்வதர்மம் எனப்படும். பொய், சூது, வஞ்சனை, திருட்டு, ஹிம்சை, ஏமாற்றுதல் முதலிய செயல்கள் எல்லாம் நிஷித்த கர்மம் என்று கூறப்படுகிறது. இந்த நிஷித்த கர்மங்களை எவருக்கும் ஸ்வதர்மம் என்று சொல்லப்படவில்லை. ஆசையின் பூர்த்திக்காக செய்யப்படுகின்ற காமிய கர்மங்களும் எவருக்கும் கட்டாயமாக கூறப்படவில்லை. இறைபக்தி, உண்மை பேசுதல், பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், ஐம்புலனடக்கம், அஹிம்சை, மன திருப்தி, பொறுமை, தூய்மை இவை எல்லோருக்கும் முக்கியமான தர்மங்களாக கூறப்பட்டது. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரர் என்ற 4 வகை வர்ணத்தாருக்கும் அவரவர்க்குரிய தர்மம் கூறப்பட்டுள்ளது. ஷமோ தமஸ்தப சௌச்சம் சாந்திரார்ஜவமேவச ஞானம் விஞ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். மன அடக்கம், புலனடக்கம், தவம், தூய்மை, நேர்மை, பொறுமை, ஆஸ்திக புத்தி, ஞானம், விஞ்ஞானம் ஆகியவை பிராமணர்களுக்கு உரிய இயல்பான கர்மங்களாகும். ஷௌரியம் தேஜோத்ருதே தாட்சியம் யுத்தே சாப்பிய பலாயனம் தானமேஸ்வர பாவஷ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். சூரத்தனம், தேஜஸ், உறுதி, திறமை, போரில் புறங்காட்டாமை, தானம், அடக்கியாளும் தன்மை ஆகிய இவை சத்திரியர்களுக்கு இயல்பான கர்மங்களாகும் என்று 18வது அத்தியாயமான மோட்ச சந்நியாச யோகத்திலே மோகினி அவதார ரூபன் மொழிகின்றார். ஸ்வதர்மோ விகுணக. அர்ஜுனன் சத்திரியன். சத்திரியனுக்கு போர் புரிவதே ஸ்வதர்மமாகும். ஆனால் அர்ஜுனன் போரினால் தர்மம் அழியுமோ என்று அச்சப்படுகிறான். போர் புரிதலே பாபமென்றும், போரினால் குலமழியும், தர்மம் தகரும், மக்கள் மனம் போனபடி நடப்பார்கள் என்றெல்லாம் சுத்த வீரனுக்கு ஒவ்வாத வார்த்தைகளையெல்லாம் கூறி போர் புரிய மறுக்கிறான். போர் என்றாலே மகிழ்ச்சி ஆரவாரம் புரியும் அர்ஜுனன், வில்லுக்கோர் விஜயன் என்று பெருமை பெற்ற சிறந்த வீரனான அர்ஜுனன் பந்துக்களின் மீது கொண்ட பாசத்தால், மயக்கத்தால் தன் கடமை நின்றும் நழுவ பார்க்கிறான். யுத்தத்திலே ஹிம்சை, அமைதியின்மை, உயிர்பலி போன்றவையெல்லாம் நடைபெறுவதால் அமைதியுடன் அனைத்தையும் அனுஷ்டிக்கின்ற அந்த பிராமண தர்மத்தை காட்டிலும் சத்திரிய தர்மம் குறைந்ததாக காணப்படுவதால் விகுணக ஸ்வதர்மக என்று கூறப்பட்டது. ஸ்ரேயான் ஸ்வதர்மக. கர்மயோகத்திலும் நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன. ஆனாலும் சாஸ்திரங்களில் விதித்த கர்மங்களை முறைப்படி அனுஷ்டித்தால் உயர்ந்த பயனான ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையலாம். ஒருவேளை அந்த உயர்ந்த பயனை அடைவதற்குள் அவன் உயிர் பிரிந்தாலும் அடுத்த பிறவியில் அவனுடைய கர்மயோகம் தொடரும். முற்பிறவியில் ஏற்பட்ட நற்கர்ம வாசனையால் கர்மயோகத்தை சிறப்புடன் செய்து நற்கதி அடைகிறான். ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயத்தே மகதோ பயாத். இந்த கர்மயோகம் என்கிற தர்மத்தை சிறிதளவு அனுஷ்டித்தாலும் பிறப்பு இறப்பு என்ற
பெரும் பயத்திலிருந்து காப்பாற்றுகிறது என்று 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் சகலாகம பூஜிதன் சாற்றுகின்றார். எனவே ஸ்வதர்மகா ஸ்ரேயான். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா என்று ஏன் கூறப்பட்டது? எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பவன் தன்னுடைய விருப்பப்படி சொர்க்கத்தையோ மோட்சத்தையோ அடைவான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இடையூறு வந்தாலும் ஸ்வதர்மத்திலிருந்து வலுவாமல் உறுதியாக இருந்தால் அவனுக்கு மரணமே நேர்ந்தாலும் அவனுக்கு அது ஸ்ரேயசையே தரும். உயிர் போவதாக இருந்தாலும் ஸ்வதர்மத்தை கைவிடாதவர்கள் நற்கதி அடைந்தனர் என்று இதிகாசங்களிலும் புராணங்களிலும் புகழப்பட்டுள்ளது. சிபி சக்கரவர்த்தி அடைக்கலம் என வந்தவரை காப்பது தன்னுடைய ஸ்வதர்மம் என்று அதை அனுஷ்டித்து வந்தான். ஒரு புறாவை காப்பதற்காக தன் உடலின் மாமிசத்தையே வெட்டி கொடுத்து இறப்பதற்கு துணிந்தான். அதனால் மேன்மையடைந்தான். பக்தி என்ற ஸ்வதர்மத்தை காப்பதற்காக பிரகலாதன் மரணத்திற்கு ஒப்பான பல கொடுமைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றான். ஆனால் அகிலநாயகன் அருளை பெற்று உயிர்ந்தான். தேள் ஒன்று கங்கையில் மிதந்து சென்றதை பார்த்த ஒரு துறவி அதை கங்கையினின்றும் வெளியே எடுத்துவிட முயன்றார். ஆனால் தேள் அவரை கொட்டிவிட்டு மறுபடியும் நீரில் விழுந்தது. பல முறை இவ்வாறு நிகழ்ந்தது. இதையெல்லாம் கண்டவர்கள், தேள் கொட்டுவது வலிக்கவில்லையா? ஏன் மீண்டும் மீண்டும் அதை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்று துறவியிடம் கேட்டனர். உயிர் போகும் தருவாயிலும் தேள் தன்னுடைய சுபாவத்தை விடவில்லை. நான் மட்டும் அதன் கொட்டு வலிக்கு பயந்து ஏன் என்னுடைய ஸ்வதர்மமாய ஜீவகாருண்யத்தை விட வேண்டும் என்று துறவி கூறி ஸ்வதர்மத்தை எப்போதும் என் நிலையிலும் கைவிடலாகாது என்பதை உணர்த்தினார். ந ஜாத்து காமாத் ந பயாத் ந லோபாத் தர்மம் தெஜேத் ஜீவிதஸ்யாபி ஹேதோஹோ. காமத்தினாலோ பயத்தினாலோ பேராசையினாலோ உயிரை காப்பதற்காகவோ மனிதன் எப்பொழுதும் ஸ்வதர்மத்தை விடக்கூடாது என்று மகாபாரதத்தில் மொழியப்பட்டுள்ளது. பரதர்மோ பயாவகா என்று கூறப்பட்டது. சத்திரியனான அர்ஜுனன் தன்னுடைய ஸ்வதர்மமான யுத்தத்தை செய்ய விரும்பாமல் பரதர்மமான ஞான யோகத்தை கடைபிடித்து பிட்சை ஏற்று உண்ணுவதாக கூறுகிறான். பழக்கமில்லாத ஞான யோகத்தை கடைபிடிப்பதில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும். ஞான யோகம் என்னும் பரதர்மத்தை கடைபிடிப்பதாலே தம்முடைய குலதர்மத்திலிருந்து வீழ்ச்சி ஏற்படலாம். பிறருடைய தர்மத்தை கடைபிடித்த பாவத்திற்கும் ஆளாகலாம். எனவே பிறருடைய தர்மம் பயத்தை அளிக்கும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்ம ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதால் நன்மையும் பரதர்மத்தை கடைபிடிப்பதால் தீமையும் ஏற்படும் என்று உணர்த்தும் மனிதன் தன் விருப்பப்படி செயல்படாமல் பாவச் செயல்களில் ஈடுபடுவது எதனால் என்று 36வது ஸ்லோகத்திலே நந்தலாலிடம் குந்திலால் கேட்கிறான். அர்ஜுனோவாச்ச அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினார், வாஷ்ணேய, ஏ விஷ்ணுகுல தோன்றலே, அயம் இந்த பூருஷக மனிதன் அனிச்சனபி தான் விரும்பாவிட்டாலும் பலாத் பலவந்தமாக நியோஜிதா இவ தூண்டப்பட்டவனைப் போல கேன எதனால் பிரயுக்தகா ஏவப்பட்டு பாவத்தை சரத்தி செய்கிறான். வாஷ்ணேயா என்று அர்ஜுனன் அச்சுதனை அழைக்கிறார். வாஷ்ணேயன் என்றால் விஷ்ணுகுலத்தில் பிறந்தவன் என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள் யாதெனில், நிலம் வெப்பத்தால் உஷ்ணமடையும் பொழுது விருஷ்டி என்ற மழை பொழிந்தவுடன் நிலம் குளிர்கிறது. அவ்வாறே தாபத்தால் தவிக்கின்ற தனக்கு சிறந்த உபதேசம் என்னும் மழையை வர்ஷித்து மனதை குளிர வைக்க வேண்டும் என்பதை உணர்த்த வாஷ்ணேய என்று விஜயன் அழைக்கிறான். பூருஷகா என்று கூறப்பட்டது. புருஷன் என்பவன் சேதனன், அறிவுடையவன். கல் மண் போன்ற ஜடமென்றால் எது நல்வழி எது தீய வழி என்றெல்லாம் உணர முடியாது. ஆனால் அறிவுடைய புருஷன் சாஸ்திரங்கள் காட்டிய நல்வழியில் செல்ல விரும்புகிறான். ஆனால் செல்ல முடியாமல் பாப வழியில் செல்கிறான். ஏன்? கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி. மனிதனை பாபம் செய்ய தூண்டுவது யார் என்பது அர்ஜுனுடைய கேள்வி. யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி
ஹரந்தி பிரசபம் மனஹ. ஹே குந்திபுத்ரா, முயற்சி உடையவனும் நல்லறிவுடையவனுமாகிய புருஷனிடத்தும் கலக்கம் செய்யும் புலன்கள் பலாத்காரமாய் மனதை இழுத்து செல்கின்றன என்று 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் சர்வதர்ம பரிபாலன் சாற்றியுள்ளார். பாவங்களினால் உண்டாகும் கேடுகளை எல்லாம் பார்த்த விவேகிகள் பாவச் செயல்களை புரிவது தவறு என்று உணர்கிறார்கள். இருப்பினும் தம்மை அறியாமலே பாவச் செயல்களில் தம் விருப்பமின்றியே ஈடுபடுகிறார்கள். இவர்களை இவ்வாறு பலவந்தமாக பாவச் செயல்களில் ஈடுபடுத்துவது யார்? பகவானா, அல்லது பிராரப்த கர்மமா, அல்லது வேறு ஏதாவது காரணம் உண்டா என்று காண்டீபன் கார்முகில் வண்ணனிடம் கேட்கிறார். அர்ஜுனோவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதः.